பிரைஸ் தி லார்ட். 2 பேதுருவை இன்றைக்கி நம்ம முடிக்க போகிறோம். சரிங்களா? மொத்தம் 3 அதிகாரம் தான் இருக்குது. வாய் விட்டு படிச்சிங்கன்னா 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து நல்லா வாய் விட்டு படிங்க. சரிங்களா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு சாப்டரை டீட்டெயிலாக பார்த்துட்டோம். பேதுரு இந்த நிருபத்தை ஆரம்பத்தில் எப்படி கிறிஸ்துவ அறிகிற அறிவை பற்றி ஸ்டார்ட் பண்ணாரோ, முடிக்கிறப்பவும் கிறிஸ்துவ அறிகிற அறிவில் வளருங்க அப்படின்னு சொல்லி தான் முடிக்கிறாரு. சரிங்களா? இந்த நிருபத்தில் முக்கியமான வசனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் 2, 3, 8, அதுக்கப்புறம் 2ஆம் அதிகாரத்தில் 20, அதுக்கப்புறம் 3ஆம் அதிகாரத்தில் 18. இந்த எல்லா வசனங்களையுமே கிறிஸ்துவ அறிகிற அறிவை பற்றி தான் பேசியிருப்பார். சரிங்களா? கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி அசுத்தத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஜனங்களுக்கு சாபம் விடாமல் அவங்கள கடிஞ்சு கொள்ளாமல் ரொம்ப அழகாக கிறிஸ்துவ அறிகிற அறிவில் ஏன் வளரணும் சில காரியங்களை கற்றுத்தர்றாரு. அதை எப்படி வளர்த்துக்கணும் வீணராகாமல் அப்படின்றத சில காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு. ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். பார்க்கலைன்னா போய் பாருங்கள். சரியா? ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவேளை அசுத்தத்திலிருந்து வெளியே வந்த நீங்கள் கிறிஸ்துவ அறிகிற அறிவில் தினமும் வளரலைன்னா, இதுவரை பார்த்த 8 சப்ளிமெண்ட்ஸு டெய்லி எடுத்துக்கலைன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? 1:9 பார்க்குறோம். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் எப்படி இருக்கானோ முன்பு செஞ்ச அந்த பாவங்களை தன்னை சுத்திகரிக்கப்பட்டதையே மறந்து போயிடறானோ. அவன் மறந்து போய் கண்ணு சொருகி போன ஒரு குருடை எப்படி இருக்கிறானோ அந்த மாதிரி இருக்கிறானா. இவைகள் இல்லாதவன். அந்த இவைகள் என்ன அப்படின்றத தான் இது வரைக்கும் 2 பேதுருவிலிருந்து எடுத்த எல்லா வீடியோஸ்லையும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அண்ட் அது மட்டும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவுனால உலகத்தின் அசுத்தங்களுக்கு ஆல்ரெடி தப்பிச்சிட்டீங்க இல்லையா? நீங்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கி கொண்டு ஒருவேளை அது உங்களை ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்களுக்கு இப்போ இருக்கிற நிலைமை முன்னாடி இருந்துச்சு இல்லையா, அந்த நிலைமையை விட ரொம்ப மோசமாக ரொம்ப கேடுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பையும் சொல்கிறாரு அழகா. ஆல்ரெடி நீ இப்போ அசுத்தத்தில் இருந்துட்டுருக்கீங்களா, அதுக்கான ரீசன் நீங்கள் முன்னாடியே ஜெயிச்சிட்டீங்க. ஆனால் அதை நீங்கள் தொடர்ந்து அதில் விழுகாமல் இருக்கணும்னா கிறிஸ்துவ அறிகிற அறிவில் வளரணும். அது உங்களுக்கு தெரியல, அதனால தான் நீங்கள் மறுபடியும் அதுலேயே போய் விழுகிறீங்கன்னு சொல்லி அந்த ரீசனை இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துட்டு, ஸோ இந்த நிருபத்தை முடிக்கும் போதும் கிறிஸ்துவ அறிகிற அறிவில் வளருங்கன்னு சொல்லி தான் முடிக்கிறாரு. சரிங்களா? இதை பேதுரு மறிக்கிறதுக்கு முன்னாடி நினைப்பூட்டும்படியாக அந்த ஜனங்களை எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும் வெளின்றதுக்காக. அவங்களுக்கு ரீசன் தெரியல, அவங்களுக்கு தொடர்ந்து அதுலேயே விழுகாமல் இருக்கிறதுக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்லி அழகாக இந்த 3 அதிகாரத்தில் சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்கள் திரும்ப இதவே யோசிங்க, தியானிங்க, உங்கள் வாழ்க்கையிலும் இதை செயல்படுத்துங்க. ஒரு வாட்டி தயவு செஞ்சு 10 நிமிஷம் தான் ஆகும், 3 அதிகாரத்தையும் படித்து பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். பாய்.